ஹாய் ஹலோ மக்களே, கேபிஎஸ் ஈஸி கார்டனின் அன்பு வணக்கம். நான் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஹோட்டல்களில் ஃபேமஸான ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது பேர் பட்டர் ஆப்புங்க. இது ரொம்பவே ஃபேமஸான டிஃபன் ஐட்டங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு புழுங்கலரிசி, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டு நான் அரைச்சிட்டேங்க. இப்போ அரைச்சிட்டு அதில் கடைசியாக இருக்கிற மாவை கிரைண்டர் கழுவி இந்த மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி காசிக்குங்க. காசிட்டு இதை மாவோடு கலந்து ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு நைட் ஃபுல்லாக அதாவது நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ நல்லா புளிச்சிடுச்சிங்க மாவு. இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இட்லி பதத்துக்கு இருக்க அளவுக்கு மாவு கரைச்சிக்கணுங்க. ஆப்பம் பதத்துக்கு நம்ம ரொம்ப தண்ணியாக கரைப்போம்ல, அப்படி கரைக்கக்கூடாது. இது நம்ம இட்லி தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் மாவு. இப்போ நம்ம ஆப்பு கடாயை அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். இந்த பட்டர் உருக்கினோடனே நான் இப்போ மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே மொத்தமாக ஊற்றி மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. இது அப்படியே நல்லா வேகுங்க. வெந்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்டியாக இருக்கும். இந்த பட்டர் டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆப்பம். இதுக்கு நம்ம சைடிஷ்ஷாக சிக்கன் குழம்பு, ஆட்டுக்கால் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம். நான் ஆட்டுக்கால் தாங்க செஞ்சுருக்கேன். இதை பாருங்கள், ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள்.